பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். 11,11,1101 இவ்வளவு பண நிதி வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. இது தவிர மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி. தட் மீன்ஸ் மோர் தேன் 30% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. தமிழ்நாடு லெட் அஸ் டிஸ்கஸ். நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? நாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணலைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ் போடுது, ரயில்வேஸு, போர்ட்டு கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இது எல்லாமே நாம் ரோடு போடும்பொழுது வேலை வாய்ப்பும் வருதில்ல, அதில் நம்ம ஆள்களும் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னேற்றத்திற்கான விதிப்படியான செலவுகளை செஞ்சு கொண்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை உதாசீனப்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஒரு நயா பைசாக்கு கூட ஃபேவர் பண்ண முடியாது. அவங்க கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும். அதுவே விதிமுறைப்படியானது செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு விசேஷமாக ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா மாநிலத்துக்கு தாராளமாக சென்டரை கேட்கலாம். ஆனால் கேட்குற முறைப்படி கேட்கணும். நன்றி நன்றி. நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் அவர்களே வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டு இருக்கார். இங்கே தமிழ்நாடு பிஜேபிங்கிறது தனி இல்லை, ஆல் இண்டியா பிஜேபியினுடைய ஒரு அங்கம். அதனால் மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி, ஏன்னா 3 லட்சம் கோடி பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ உதாரணத்துக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் நியாயமாக முதலமைச்சர் படம் போட்ட பையெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த கருணாநிதி அவர்களுடைய படம் போட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்? ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் தம்புடி பைசா கொடுக்குதா? நோ, இட் இஸ் 100% சென்டர் சப்சிடி. அப்படி இருக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா அதுக்கு இனிஷியல் நான் போடுறேன்னு பேசக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் மாநில சர்க்கார்ட்ட இருக்கு. அவங்க மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மாற்ற வைப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு நன்றி எனவும் ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அதனை கூறியதை பார்த்தோம்.